ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அபிநயா கார்த்திக் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான். நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீனை பார்த்ததுமே எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மா செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது எங்கள் அம்மா செய்கிறத நான் நல்லா ருசித்து சாப்பிடுவேன். ஆனால் இப்போ இங்கே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தான். அவங்கவுங்க அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க. இதே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைக்கிறது, பெருக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது இப்படின்னு சொல்லிட்டு பல வேலையில் ரொம்ப ஈடுபாடாக ஆகிடுவாங்க. சரி வாங்க குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மீன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம், நெத்திலி மீன். இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அதையும் எடுத்து போட்டாச்சு. அதை போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, பாப்பா அழுதாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மீன் நம்ம போடும்போது மஞ்சத்தூள் போட்டோன்னா அந்த மீன் ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் மஞ்சத்தூள் சேர்க்குறது. சேர்த்துட்டு நல்லா கீழே அடி பிடிக்காத மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக கிண்டி விடுங்க. வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு அந்த மீன் குழம்புல இறங்கும். சரிங்களா? நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நான் புளி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சிட்டேன். நான் தேங்காய் போட்டு தான் எப்போதுமே மீன் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதில் தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வதக்கிட்டு குழம்பு வச்சா தான் மீன் குழம்பு கெட்டு போகாது. வதக்காமல் தேங்காயை ஊற்றுனீங்க அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால தான் மீன் குழம்புல தேங்காயை போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் போட்டது ஒரு எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள். சின்ன ஸ்பூனுன்றதுனால அவ்வளோ போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆல்ரெடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோதான். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் மீனை போடணும். அதுக்கு முன்னாடிலாம் போடக்கூடாது. ஸோ நல்லா கொதிக்கி வரும் பாருங்கள். வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா தளன்னு கொதிக்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எனக்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது எதுவுமே தெரியாது. பரவாயில்ல, இப்போது இங்கே கொஞ்சம் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு நானும் நல்லா பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கிறதுனால திரும்ப மீன் வேறு போடணும். நான் ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சுருந்தேன். புளி தண்ணி மட்டும் தான் ஊற்றினேன்ல, பார்த்தீங்கல்ல. அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது நான் ஏன் இந்த கைப்பிடியை எடுத்து வச்சு பிடிச்சேன் அப்படின்னா, நம்ம துணி வச்சு நார்மலாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சோம் கையெல்லாம் நல்லா சுற்றுது. ஆல்ரெடி நிறைய வாட்டி சூடு வாங்கியாச்சு. சரி ஓகே, மூடியை போட்டு மூடிட்டு குழம்பு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்கும். தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்கள, அந்த மீனை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் போடாதீங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.